السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتمروا بينكم بمعروف وَإِن تَعَاسَرْتُمْ فَسَتُرْضِعُ لَهُ أُخْرَى. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுவதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வஅத்தமிரு பைனக்கும் பிமஅரூஃப். பாலூட்டுவது குறித்து நல்ல முறையில் உங்களுக்கிடையே ஆலோசனை செய்யுங்கள். வஇன் தஆசர்தும். இதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால், அந்த பால் கொடுக்கக்கூடிய அமுதம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் ஃபஸதுர்லிஉ லஹு உஹ்ரா. அக்குழந்தைக்கு மற்றவளை கொண்டு பால் ஊட்டட்டும், அதாவது செவிலித்தாயின் மூலமாகவாது என்ன செய்யட்டும், பால் ஊட்டட்டும் என்பதாக வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலம் குழந்தை தாய் ஊட்டுவது, அதாவது குழந்தைக்கு தாய் பால் ஊட்டுவது எவ்வளவு அவசியமானது என்பதையும், உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் செவிலித்தாய் கொண்டாவது அமுதூட்டுங்கள் என்ற சிறந்த ஒரு தகவலை எல்லாம் அல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது பற்றிய ஒரு சிறப்புகளையும், அதாவது குழந்தைக்கு பாலூட்டுவதனுடைய சிறப்பு, அந்த தாய்க்கு எவ்வாறெல்லாம் அல்லாஹ் உயர் அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க. ஒரு பெண் தன் குழந்தைக்கு பால் ஊட்டும் நாட்களில் அவளுக்கு அறப்போரில் கலந்து கொண்ட நன்மைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாலின் மூலமாக, அமுதின் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது, அவள் பால்குடி காலத்தில் இறந்து விட்டால், அதாவது தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தருணத்தில் அவள் இறந்து விட்டால் அவள் ஷஹீது எனும் உயிர் தியாகிகளில் பட்டியலில் சேர்க்கப்படுவாள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலூட்டக்கூடிய ஒரு தாயினுடைய சிறப்பை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்லாது, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு அரசு உதவித்தொகை வழங்கப்பட்டதையும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பால் கொடியை மறக்கும் நாளிலிருந்து அரசு உதவித்தொகையை தொடங்கப்பட்டு, பிறகு அந்த நிலை மாற்றப்பட்டு குழந்தை பிறந்த நாளிலிருந்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை அல் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை, எதனால் இவ்வாறு மாற்றி அறிவித்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது பால்குடி மறந்ததிலிருந்து மறக்கும் நாளிலிருந்து அரசு உதவித்தொகை கொடுக்கப்படும் என்பதாக அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருந்தாங்க. அது சில காரணத்தினால் என்ன செய்யப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்ட. அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செஞ்சாங்க, பால்குடி மறந்ததிலிருந்து உணவுகள் குழந்தைகளுக்கு தேவைப்படும், அதனால் அரசு உதவித்தொகை கொடுத்து நாம் என்ன செய்வோம், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையை நாம் காட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் சில காரணத்தினால் அது என்ன செய்யப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்டு குழந்தை பிறந்த நாளிலிருந்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்கப்படும் என்ன அறிவிக்கப்பட்டுச்சு. அதாவது அது என்ன காரணத்தினாலன்னு பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களின் நிலையை அறிய ஒவ்வொரு இரவிலும் நகரை, அதாவது சுற்றுப்புற நகரை உலா வருவார்கள். அப்படி ஒரு முறை
அந்த நகரை உலா வரும் பொழுது ஓரிடத்துல அழும் ஓசை கேட்டது. குழந்தை அழும் ஓசை கேட்டது. அங்கே சென்று பார்த்தால் பச்சிளம் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது. அதை ஒரு தாய் மடியில் வைத்து கொண்டு அந்த குழந்தையை என்ன செய்கின்றார், சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குழந்தையை சமாதானப்படுத்துமா, அழ வைக்காத என்று கூறிவிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. போயிட்டு என்ன செஞ்சாங்க, சற்று நேரம் கழித்து அதே வழியாக திரும்பி வருகின்ற பொழுது மீண்டும் அழுகுரல் என்ன செய்யப்பட்டது, கேட்டது. உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையாமா, இந்த குழந்தையை இப்படி அழுவ வைக்கின்றாயே என்று என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கண்டிப்போடு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. இப்படி குழந்தையை அழுவ வச்சுக்கிட்டு இருக்கிறியா, அதை சமாதானப்படுத்த வேண்டியதானே, அதுக்குண்டான பால்களை கொடுக்க வேண்டியதானே, அமுதை ஊட்ட வேண்டியதானே என்பதாக ஒரு கண்டிப்புடன் கேட்ட பொழுது அதற்கு அந்த தாய் சொன்னாங்க, உண்மை நிலை உங்களுக்கு தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதாக சொல்லிட்டு, பால் குடியை நிறுத்திவிட்ட குழந்தைகளுக்குத்தான் அரசின் உதவித்தொகை என்று ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்துள்ளார்கள். ஆகையால் நான் என்னுடைய குழந்தைக்கு பால் குடி மறக்கடித்து கொண்டிருக்கின்றேன். குழந்தை அதை தாங்காமல் பாலுக்காக அமுதுக்காக அழுகின்றது என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். அப்போது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மனம் நெகிழ்ந்து விட்டது. உடனே தனக்குள்ளே இவ்வாறு கேட்டுக்கிட்டாங்க, உமரே, நீ எத்தனை பச்சிளம் குழந்தைகளின் இரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கின்றாயோ என்று தனக்குள் தானே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கூறிக்கொண்டவாறு அன்றைய தினமே என்ன செஞ்சாங்க, குழந்தை பிறக்கின்ற தேதியிலிருந்து அதற்கான உதவித்தொகை வழங்கப்படும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு தாராளமான முறையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய அமுதுகளை, உங்களுடைய பால் என்ன செய்யுங்க, அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள் என்கின்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அதற்கான உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்க அறிவிப்பை என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியிட்டார்கள் என்பதாக இதுவும் அல் ஃபாரூக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் அமுதை எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக கருதி இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து அறிந்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களுடைய பின் வாழ்வு சிறப்பிற்குரியதாக அமைவதற்காக வேண்டியும், அதே போன்று நம்முடைய அந்தஸ்துகள் அல்லாஹு தஆலா எவ்வாறெல்லாம் உயர்த்தி காட்டுகின்றான், அந்த அந்தஸ்தை பெறுவதற்குண்டான ஒரு தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இது போன்ற இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் இலகுவாக்கி வைத்து எல்லா நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வாழக்கூடியவர்களாக, அதே போன்று அல்லாஹ் ரசூல் எவ்வழியை காட்டி தந்து ஒரு குடும்பம் எவ்வாறு சீர்மிக்கதாக அமைய வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.